நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு அருமையான கதையை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். இந்த கதை நிச்சயமா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். முதல்ல இந்த கதையோட கரு என்னன்றதை சொல்றேன். ஆக்சுவலா ஏழை பசங்களுக்காக, அதே சமயம் பெற்றோர் எல்லாம் இல்லாதவங்களுக்காக ஸ்கூல் இருக்கும்ல, ஆசிரமம் மாதிரி ஸ்கூல் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்கூல்ல கபீர்னு ஒரு டீச்சர் வேலை பாக்குறாரு. இவருக்குள்ள நிறைய ரகசியம் இருக்கு. இவரை பத்தி பெருசா யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இவர் கூடிய அனன்யான்னு ஒருத்தவங்களும் இருக்காங்க. அவங்க இவருக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. இந்த ஸ்கூலுக்கு ஒரு பிரச்சனை வருது. அதாவது இவர் ஒரு ஸ்கூல்ல டீச்சரா இருக்காரு பாத்தீங்களா, இந்த ஸ்கூலுக்கு ஒரு பிரச்சனை வருது. இதை ஒருத்தன் புடுங்கிக்கிறதுக்கு நினைக்கிறான். இதே மாதிரி நிறைய பகுதியில் இருக்க ஸ்கூலுக்குமே பிரச்சனை வருது. இது எல்லாத்தையும் நம்ம முறியடிக்கணும்னா நம்ம எல்லாம் சேர்ந்து பேசணும்ன்ற மாதிரி ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்றாங்க. அந்த மீட்டிங்க்கு கபீர் போலான்னு நினைக்கும் போது நிறைய பிரச்சனை வருது. அதெல்லாம் என்ன பிரச்சனை, அதை கபீர் எப்படி முறியடிச்சாருன்னு சொல்றதுதான் மீதி கதை. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி ஏற்கனவே நிறைய கதைகளை நம்ம போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதையை முழுசா கேட்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் ரெக்கமெண்டேஷன்ல காட்டும். அதுக்காக தான் சொல்றேன். இப்ப இந்த கதைக்குள்ள நம்ம வந்துடலாம். கதையோட தொடக்கமே கபீர்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் இப்போ ஒரு முக்கியமான மீட்டிங்காக தான் போயிட்டு இருக்காரு. இவர் ஒரு ஆர்ஃபனேஜ் இல்ல, அதாவது ஆர்ஃபனேஜ் ஸ்கூல் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஒரு முக்கியமான பொறுப்புல வேலை பார்த்துட்டு இருக்காரு. இந்த ஆர்ஃபனேஜ் ஸ்கூலுக்கு தொடர்ச்சியா சிங்கையான்னு ஒருத்தன் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கான். எப்படியாவது இதெல்லாம் புடுங்கிடணும். ஏன்னா ஒரு பிரைவேட் ஸ்கூலை தொடர்றது கஷ்டம். ஆனா இந்த மாதிரி ஸ்கூலை புடுங்கிடலான்ற மாதிரி தொடர்ச்சியா மிரட்டிக்கிட்டே இருக்கான். இதே மாதிரிதான் ஒவ்வொரு பகுதியிலையும். இப்ப உதாரணத்துக்கு இந்த ஸ்டேட்ல ஒரு 4-5 ஸ்கூல் இப்படி இருக்குன்னா, இதை புடுங்கிக்கிறதுக்கு சிங்கையா மாதிரி ஆளுங்க ட்ரை பண்றாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியிலயும் இருக்குல்ல, எல்லா இடத்துலயுமே ஆளுங்க புடுங்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஈஸியா ஒரு சொத்தை நம்ம பக்கம் திருப்பிக்கலாம்ன்ற மாதிரி நிறைய முயற்சி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ஸ்கூல்லாம் ரன் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணி இதை எப்படி எதிர்கொள்றது, நம்ம அரசு கிட்ட முறையிடலாமா, என்ன பண்ணலாம், ஏன்னா ஏமாத்தி புடுங்கிறதுக்கு நினைக்கிறாங்க, இதை நம்ம முறியடிக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு சந்திச்சு பேசலான்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. கபீர் இந்த ஸ்கூல், அதாவது இந்த ஸ்கூலுக்கு தரப்பா பேசணும்ல, அதுக்காக தான் இவர் பிளைட்ல போக போறாரு. அதுக்கான டிக்கெட்ல இருந்து எல்லாமே ஏற்கனவே ஸ்கூல் நிர்வாகம் ஏற்பாடு பண்ணி தந்திருப்பாங்க. அதாவது இந்த ஃப்ரீயா ஸ்கூல் நடத்துறாங்கல்ல, அந்த நிர்வாகம் ஏற்பாடு பண்ணி தந்திருப்பாங்க. இவருமே ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. ஏர்போர்ட்டுக்கே சிங்கையான்றவன் வந்துடுறான். அதாவது அந்த ஸ்கூலை புடுங்கிக்க நினைக்கிறான் பாத்தீங்களா, அவன் அந்த இடத்துக்கே பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறான். இவர் ஒரு சாதாரண சேர் தானே, இவர் அங்க போக விடக்கூடாது, இந்த மீட்டிங்ல கலந்துக்க விடக்கூடாது. இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியிலுமே தடுக்கணும்ன்ற மாதிரி இவன் முடிவு பண்ணி வச்சிருப்பான். இவரை இந்த இடத்துல தடுக்கிறதுக்காக வந்திருக்கான். இவனை மாதிரி நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்க தடுத்துப்பாங்க. இவரை எப்படியாவது தடுக்கணும்ன்ற மாதிரி தான் வந்திருக்கான். இவருமே பிரச்சனை வேணான்ற மாதிரி அவங்க கிட்ட பேசி பாக்குறாரு. அது என்னன்னா, நான் அந்த மீட்டிங்க்கு போக போறேன், நீ இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் தொடர்ச்சியா அந்த ஸ்கூலை எனக்கு தர சொல்லி கேட்கிறேன், என்ன மீறி நீங்க அந்த மீட்டிங்க்கு போயிடுவீங்களா, அதெல்லாம் நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்றான். என்ன மாதிரியே பெரிய பெரிய முதலைங்கெல்லாம் இருக்காங்க, ஒவ்வொரு இடத்தையும் பிரச்சனை கொடுப்பாங்க, அந்த பிரச்சனையை உங்களால சமாளிக்க முடியாதுன்ற மாதிரிலாம் நக்கலா பேசிட்டு இருக்கான். இவர்கிட்ட டிக்கெட் இருக்குல்ல, டே அந்த டிக்கெட்டை புடுங்கங்கடா அப்படின்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றான். ஆளுங்களுமே தேடி பாக்குறாங்க, டிக்கெட் கிடைச்சிருது. அந்த டிக்கெட்டை இவர் கண் முன்னாடியே கிழிக்கிறதுக்காக போறான். வேணான்ற மாதிரி கபீர் எவ்வளவோ கேட்டு பாக்குறாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவன் என்ன பண்றான்னா, அந்த டிக்கெட்டை கிழிச்சு போட்டுறான். உடனே கபீர் என்ன பண்றாருன்னா, ஒரு போன் எடுக்கிறாரு. ஆபரேஷன் வித்யாதர் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்படி சொன்னோன்னு என்ன நடக்குதுன்னு தெரியல. இப்ப இந்த சிங்கையாவோட ஆளுங்கெல்லாம் கொஞ்சம் பதட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா சிங்கையா இங்க வரும்போதே என்ன சொல்லியிருப்பாருன்னா, இப்ப அந்த ஸ்கூலை இடிக்கிறதுக்கு நான் புல்டோசர் அனுப்பிட்டேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. புல்டோசர் அந்த ஸ்கூலை இடிக்கிறதுக்காக போகும்போது அங்க சிலர் அதை தடுத்துறாங்க போல. அங்க தடுத்துட்டாங்கன்ற மாதிரி சிங்கையாக்கு தகவல் கிடைக்குது. இதை தாண்டி கபீர் என்ன சொல்றாருன்னா, உன்னோட பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணி பாரு, ஃப்ரீஸ் ஆயிருக்கும்ன்ற மாதிரி சொல்றாரு. என்ன ஏதுன்னு இவன் செக் பண்ணி பார்க்கும்போது ஃப்ரீஸ் ஆயிருக்கிறது தெரிய வருது. அதாவது இந்த கபீர் என்ன பண்ணிருப்பாருன்னா, இல்லீகலா அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அது கூட இவனோட அக்கௌண்ட்டை சிங்க் பண்ணிருப்பாரு. அதனால கவர்மெண்ட் இது என்ன இல்லீகல் ஆக்டிவிட்டி மாதிரி இருக்குன்ற மாதிரி ஃப்ரீஸ் பண்ணிருப்பாங்க. இந்த ஃப்ரீஸை நீ எடுக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப நாள் ஆகும், நிறைய ப்ரூஃப் எல்லாம் தர வேண்டியிருக்கும், உன்கிட்ட தான் எந்த ஒரு ப்ரூஃபும் முழுசா இருக்காது, நீயே பொய்யான அடையாளத்துல தானே இருக்கன்ற மாதிரி கபீர் அவனை நக்கல் பண்ணிட்டு இருக்காரு. அவனுக்கு பயங்கரமா கோவம் வருது. இவன் எப்படி இந்த விஷயத்த பண்ணா, எப்படி நம்மளோட அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணான்ற மாதிரி ஒன்னும் புரியாம இருக்காரு. இந்த கபீருக்கு பின்னாடி வேற ஏதோ ரகசியம் இருக்கு போலன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப அவரோட பிரச்சனையை சமாளிக்கணும்ல, அவருமே கிளம்புறதுக்கு யோசிச்சுட்டு இருக்காரு. அதே சமயம் கபீருக்கு அந்த நிர்வாகத்தை சேர்ந்தவங்க, அதாவது இந்த ஏர்போர்ட் உரிமையாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்கன்னா, வேற ஒரு பிளேனை சீக்கிரமா ரெடி பண்றாங்க. இவர் அந்த டிக்கெட் செல்லாது இல்ல, ஏன்னா கிழிஞ்சு போயிருச்சு இல்ல, சோ வேற ஒரு விஷயத்த அவசர அவசரமா இவருக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க.
இவன் யாரு, இவனுக்காக எதுக்காக ரெடி பண்றாங்க அப்படின்னும் போது மேல் இடத்துல இருந்து இவருக்கு சப்போர்ட் வருது போல. யார்கிட்ட இருந்து சப்போர்ட் வருதுன்றது சிங்கையாக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா இவருக்காக தனியா ஒரு ஏற்பாடு பண்ணிடுறாங்க, ஒரு பிளைட்டை ஏற்பாடு பண்ணிடுறாங்க. அப்பதான் இவரோட அசிஸ்டண்டா அனன்யான்ற ஒரு பொண்ணு வராங்க. அதாவது இவர் சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காருல, இவர் ஏதோ ஒரு முக்கியமான வேலைக்காக தான் வந்திருக்காரு போல. அதுக்கு அனன்யான்ற பொண்ணு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. இப்போ உடனே அந்த மீட்டிங் நடக்க போற இடத்துக்கு நம்ம போனோம், அந்த மீட்டிங்கை நல்லபடியா முடிக்கணும், அது மூலியமா தான் நம்ம நினைச்ச விஷயத்த பண்ண முடியும், எல்லா ஸ்கூலையும் காப்பாற்ற முடியும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப அனன்யா கூட பேசிக்கிட்டே இவர் போயிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும் போது இந்த பிளைட்லயே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கிறது தெரிய வருது. இவருக்கு இப்போ ஒரு பிளைட்டை ஏற்பாடு பண்ணி தந்திருக்காங்கல்ல, இந்த பிளைட் கிராஷ் ஆகிறதுக்கான ஏற்பாடை உள்ள இருந்தே ஆளுங்க பண்ணிட்டு இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. இதுல அனன்யாவும் சம்பந்தப்பட்டிருக்காங்களோன்ற மாதிரி சந்தேகம் வருது. ஏன்னா அனன்யா கிட்ட நீ செக் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அவங்க செக் பண்ணிட்டு எல்லாம் கிளியரா தான் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இவர் செக் பண்ணும்போது அங்க இருக்கவங்களே சதி திட்டம் போடுறது தெரிய வருது. அது என்னன்னா ஒரு இடத்துல பிளைட்டை இடிக்க வைக்கலாம், அதுக்குள்ள நம்ம குதிச்சிடலான்ற மாதிரி பிளான போட்டுட்டு இருக்காங்க. அதுல அனன்யாவும் குதிக்கிற மாதிரி தான் பிளான் இருக்கு. இந்த விஷயம் தெரிஞ்சோன்னா இவர் ஷாக் ஆயிடுறாரு. அனன்யா நீ இதுல சம்பந்தப்பட்டிருக்கியா அப்படின்ற மாதிரி அனன்யாவை லாக் பண்ணும்போது ஆமான்ற மாதிரி அழுதுகிட்டே அவங்களுமே ஒரு விஷயத்த சொல்றாங்க. அனன்யாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேர்மையானவங்க தான், காசுக்கெல்லாம் விலை போயிருக்க மாட்டாங்க. ஆனா அனன்யாவை பொறுத்த வரைக்கும் ஒரு தம்பி இருப்பான், தம்பி மேல ரொம்ப பாசம் வச்சிருப்பாங்க. அந்த தம்பியை தேவராஜ் தூக்கிட்டான் அப்படின்ற மாதிரி அனன்யா சொல்றாங்க. தேவராஜை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாருக்குமே எட்டானவனா இருப்பான். அதாவது இந்த சிங்கையா மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் எட்டானவனா இருப்பான். இவன் பிளான் என்ன தெரியுமா, இந்த ஸ்கூல் எல்லாத்தையுமே நம்ம புடுங்கணும், நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். சோ இந்த ஸ்கூல்ல ஒவ்வொரு ஸ்கூல்லயும் ஒவ்வொருத்தர் பொறுப்புல இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே சேர்ந்து பேசலாம்னு நினைக்கிற அந்த மீட்டிங்கை நம்ம கேன்சல் பண்ணோம். அதே மாதிரி அவங்க எல்லாரையும் ஒரே சமயத்துல மிரட்டி அவங்க கிட்ட இருக்க ஸ்கூல் எல்லாத்தையும் நம்ம புடுங்கணும், அங்க நம்மளோட மாலெல்லாம் கொண்டு வரணும். இது சட்டத்துக்கிட்ட இருந்து நம்ம ஏமாத்தி இந்த விஷயத்த பண்ணிடலான்ற மாதிரி தேவராஜ் பண்ணிட்டு இருக்கான். இப்படி தேவராஜ் பண்ண ஆரம்பிக்கும் போதே கபீர் சாதாரண ஆள் இல்ல, கபீருக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு ரகசியம் இருக்கிறது தெரிய வந்துருது. அதனால கபீரோட அசிஸ்டன்ட் மாதிரி இருக்க அனன்யாவை நம்ம மிரட்டணும்ன்றதுக்காக தான் தம்பியை கடத்தி வச்சிருக்கான். நான் சொல்ற மாதிரி நீ பண்ணணும், அந்த பிளைட் ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி நீ பண்ணணும் அப்படின்ற மாதிரி அனன்யா கிட்ட சொல்லியிருக்கான். அதாவது இன்னொரு பிளைட் ஏற்பாடு ஆச்சு பாத்தீங்களா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும், தேவராஜுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால தேவராஜுமே இந்த விஷயத்தை நீ பண்ணணும்ன்ற மாதிரி அனன்யா கிட்ட சொல்லியிருப்பான். அனன்யாவும் தம்பி மாட்டி இருக்கிறதுனால பண்ணலான்ற மாதிரி இந்த பிளைட் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே பண்ணி வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையுமே இந்த இடத்துல நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருக்காரு. எதுக்காக இந்த மாதிரி பண்ண, நான் உன்னை எவ்வளவு நம்பினேன், என்கிட்ட முன்கூட்டியே நீ சொல்லியிருக்கணும், உன் தம்பியை நான் வேற எப்படியாவது காப்பாத்திருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல இந்த பிளைட் ஏறகடமா போயிட்டு இருக்கு பாத்தீங்களா, ஒரு இடத்துல ஆக்சிடென்ட்டும் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு தெரியல, நம்ம ஹீரோ இறந்து போயிட்டாரா இல்லையான்ற மாதிரி ஒரு குழப்பம் இருக்கு. இப்ப தேவராஜ் இருக்கான் பாத்தீங்களா, கபீர் இறந்து போயிட்டான்ற மாதிரி பயங்கர சந்தோஷத்துல இருந்துட்டு இருக்கான். ஆக்சுவலா கபீரை சமாளிக்கிறது தான் கஷ்டம், மத்தவங்களை ஈஸியா சமாளிச்சிடலான்ற மாதிரி நினைச்சிருப்பான். இப்ப மீட்டிங் நினைச்ச மாதிரி நடக்கல. ஏன்னா அந்த மீட்டிங்க்கு நிறைய பேரால வர முடியல, அந்த மீட்டிங்கே கேன்சல் ஆயிருது. எப்படியோ மீட்டிங்கை நம்ம கேன்சல் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் நம்ம பிளானை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியதான், ஒரே சமயத்துல எல்லா இடத்தையும் காலி பண்ணோம், அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்கன்ற மாதிரி இவன் ஆளுங்க கிட்ட சொல்றான். ஒவ்வொரு பகுதியிலயும் இவனோட ஆளுங்க இருப்பாங்கல்ல, அவங்களுமே பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து கபீர் அந்த இடத்துக்கு நிக்கிறாரு, கூட அனன்யாவும் வந்திருக்காங்க. ஆக்சுவலா அந்த பிளைன் மோத போச்சு பாத்தீங்களா, அதுக்குள்ள இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா, அவங்க பிளான் தப்பிக்கிறதுக்காக பிளான் வச்சிருந்தாங்கல்ல, அதாவது பேராஷூட்டை போட்டுட்டு போற மாதிரி பிளான் வச்சிருந்தாங்கல்ல, இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா அவங்களை அங்க சிக்க வச்சுட்டு பேராஷூட்டை யூஸ் பண்ணி இவரும் அனன்யாவும் அங்க இருந்து தப்பிச்சிருப்பாங்க. அனன்யா சூழ்நிலை காரணமா தானே தப்பு பண்ணிட்டாங்க, அதனால இவருமே மன்னிச்சிருப்பாரு. இப்ப இவன் வரத பாக்குறவரு ஷாக் ஆயிடுறாரு. ஏற்கனவே சிங்கையாவோட அக்கௌண்ட் எல்லாம் இவர் ஃப்ரீஸ் பண்ணாரு பாத்தீங்களா, அதே விஷயத்த தேவராஜ் கிட்ட இவர் பண்றாரு. இப்ப தேவராஜோட அக்கௌண்ட் ஸ்விஸ் அக்கௌண்ட் எல்லாம் வச்சிருப்பான், அது எல்லாமே பிளாக் ஆயிருது. எப்படி இது நடந்தது அப்படின்ற மாதிரி இவனுமே ஷாக் ஆயிட்டு இருக்கான். இவனை விடக்கூடாதுன்ற மாதிரிலாம் யோசிக்கிறான். ஏற்கனவே அங்க இருக்க ஒரு பொண்ணை தூக்கி இருப்பான், அந்த ஆசிரமத்துல இருக்க ரியான்ற ஒரு பொண்ணை தூக்கி இருப்பான். அந்த ரியான்ற பொண்ணு கபீருக்கு ரொம்பவே பிடிக்கும். அதாவது அந்த ஸ்கூல்ல இருக்க நிறைய பசங்கள்ல ரியாவும் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு கிட்ட இவர் ஏற்கனவே பழகி இருப்பாரு. இந்த பொண்ணு தானே உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இவனுமே ஆளுங்களை விட்டு ஒரு இடத்துக்கு கொண்டு போக வச்சிருப்பான். இப்ப கபீர் இங்க இருக்க ஆளுங்களை எல்லாம் சமாளிச்சிட்டு இருக்காரு. இப்ப அந்த பொண்ணை வேற காப்பாத்தணும்ல, என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இதே சமயம் எல்லா இடத்தையும் புல்டோசரையும் அனுப்பி வச்சிருப்பான், அதை வச்சு ஸ்கூலை தகர்க்கலான்ற மாதிரி ஏற்பாடுலாம் பண்ணி வச்சிருப்பான். எல்லாத்தையும் ஒரே சமயத்துல இவர் எப்படி தடுக்க போறாருன்னு யோசிக்கும் போது இவருமே ஆளுங்களுக்கு தகவலை பாஸ் பண்ணிட்டாரு. இவர் போன்ல இருந்து ஆளுங்களுக்கு தகவலை பாஸ் பண்ணிட்டாரு. அப்பதான் இவர் ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் ஆபீசர் அப்படின்றது தெரிய வருது. இதுல ஒரு மினி
மினிஸ்டர் வந்து சம்பந்தப்பட்டிருப்பாரு. அதாவது இந்த டாஸ்க்கு பின்னாடி தப்பானவர் கிடையாது. அந்த மினிஸ்டருக்கு இவனுங்க பண்றதெல்லாம் தெரியும். சோ ஒரு ஸ்பெஷல் டாஸ்க உருவாக்கி இருப்பாரு. அதுல ஒருத்தர் தான் கபீர். கபீரை பொறுத்த வரைக்கும் கடைசி ஒரு வருஷமாவே டீச்சர் மாதிரி அந்த இடத்துல வந்து என்னதான் அவனுங்க பிளான் பண்றாங்க, எப்படிலாம் அந்த ஸ்கூல்ல வந்து டார்ச்சர் பண்றாங்கன்ற எல்லா விஷயத்தையும் கவனிச்சிருப்பாரு. அப்பப்ப மினிஸ்டருக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இதுல எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுமோ நான் பண்றேன்ற மாதிரி மினிஸ்டர் சொல்லியிருப்பாரு. சோ இப்ப மினிஸ்டர் சப்போர்ட் இருக்கு. இதை தாண்டி வந்து ஸ்பெஷல் டாஸ்க் கூட எட்டே இவர் தானே. இப்ப ஆளுங்களுக்கு தகவலை பாஸ் பண்றாரு. ஆளுங்களுமே மறைஞ்சிருப்பாங்க. இப்ப அந்த இடத்துக்கு வந்து அட்டாக் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப தேவராஜோட பிளான் இருக்கு பாத்தீங்களா, சல்லி சல்லியா நொறுங்கி போயிருது. இப்ப தேவராஜ வந்து இவங்களுமே இவன் பண்ண குற்றத்துக்காக எல்லாம் வச்சு அந்த இடத்துல அரெஸ்ட் பண்றாங்க. சோ எல்லா பிரச்சனையும் இவர் தடுத்துறாரு. இதை தாண்டி அனன்யாவோட தம்பியை வந்து அவன் புடிச்சு வச்சிருந்தான் பாத்தீங்களா, இப்ப தம்பியை காப்பாத்திடுறாங்க. அனன்யா பண்ண தப்புக்காக மன்னிப்புலாம் கேட்கிறாங்க. அதாவது அனன்யாவும் வந்து சக ஆபீசர் போல ஆபீசரா இருந்துட்டு அவன் பக்கம் மாறி இந்த ஒரு தப்பை பண்ணிருக்காங்க. அனன்யாவும் இவங்க பண்ண தப்புக்காக மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல கபீருமே மன்னிச்சிடுறாரு. இப்ப அங்க இருக்க பசங்க எல்லாருமே இவருக்கு வந்து நன்றி சொல்லும் போது, நீங்க எல்லாம் அனாதை பசங்கன்னு நினைக்காதீங்க, நீங்க தான் இந்த நாட்டோட எதிர்காலம், நல்லா படிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கிட்ட பேசுறாரு. சோ எல்லா சதி திட்டத்தையும் இவர் வென்றுறாரு அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த கதை முடியுது. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி நிறைய கதைகள் நம்ம சேனல்ல இருக்கு. அதை பார்க்கணும்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் மட்டும் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். திரும்பி வேற ஒரு காணொலி மூலியமா உங்களை வந்து பாக்குறேன். இப்போதைக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.